ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீ அடித்த சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மீந்த மீன் குழம்புல தான் இது செய்ய போகிறோம். ஒரு கடாயில் மீந்த மீன் குழம்பு ஊற்றிடலாம். இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வச்சுருக்கீங்களோ அதுலேயே கூட செய்யலாம். சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ அதோட சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை விட குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இது கலர அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால தான் நம்ம நார்மலாக சாதத்துக்கு ஊற்றிட்டு சாப்பிட்ற குழம்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ சாதத்தையும் குழம்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விடுற வரைக்கும் கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அடிக்கடிக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இது மறுநாள் காலையிலையோ ஆஃப்டர்நூனோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சூடு பண்ணிக்கோங்க. மறுநாள் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் சாதத்தில் இறங்கி சூப்பராக இருக்கும். இது சட்டியில் செஞ்சுன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.